வாழ்க வளமுடன். குலதெய்வ தோஷம் நீக்கும் அற்புதமான திருத்தலமாகவும், ஜல ராசியான கடகம், விருச்சிகம், மீனராசிக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய அற்புதமான திருத்தலம் இது. மீனராசிக்காரர்களின் பரிகார தலமாகவும் இத்திருத்தலம் விளங்குகின்றது. இத்திருத்தலத்தின் பெயர் மச்சபுரீஸ்வரர் ஆலயம். காவிரி மற்றும் குடமுருட்டி நதிகளுக்கு தெற்கே தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் பண்டாரவடை என்ற கிராமம் உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. திருமால் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம். மச்சம் என்றால் மீன் என்று பொருள். வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் இது. இந்த மச்ச அவதாரத்துடன் சம்பந்தமுடைய கோயில்தான் கும்பகோணம் அருகே உள்ள தேவராயன்பேட்டையில் அமைந்திருக்கும் மச்சபுரீஸ்வரர் ஆலயம். மூலவரின் பெயர் மச்சபுரீஸ்வரர். இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. இறைவியின் கூந்தலின் வாசம் மிகவும் சுகந்தமுடையதாக அமைய பெற்றதால் இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. மீன் உருவில் இருந்த மகாவிஷ்ணு தன் சுய உருவத்தை அடைய இத்திருத்தலத்து சிவனை வழிபட்டதாக தல வரலாறு தெரிவிக்கின்றது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலைக்கு உறைவிடமாக திகழ்கின்றது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தது. மச்சபுரீஸ்வரர் வேதங்களை மீட்ட தலம் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்க மாணவ செல்வங்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய தலமாகும். குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு மீண்டும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் குலதெய்வத்தை வழிபடாத தோஷம் விலகுமாம். வேறு எங்கும் இல்லாத சிறப்பு இங்குள்ள முருகனுக்கு சங்கு சக்கர முருகனின் தனி சன்னதி உள்ளது. முன்னால் 3 முகம், பின்னால் 3 முகம் என 12 கரங்கள், வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தியுள்ளார். திருமாலுக்கு உள்ளதை போல் இங்குள்ள முருகன் சங்கு சக்கரத்துடன் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. 6 முகனுடன் வள்ளி தெய்வானையும் உள்ளனர். இங்கு சத்குரு சம்ஹார பூஜை செய்வது நல்லது. பொதுவாக கருவறை பின்புறம் கோஷ்டத்தில் சிவன் கோவில்களில் லிங்கோத்பவர் இருப்பார். ஆனால் இத்திருத்தலத்தில் அந்த இடத்தில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் சுமார் 3 அடி உயரத்தில் சங்கு சக்கர முருகனை பார்க்கின்றார். இது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் கொண்டு சிவனை வழிபட்ட சின்னம் கோவில் முகப்பில் கருங்கல்லால் புடைப்புச் சிற்பமாக உள்ளது. படைப்பு கடவுளான பிரம்மன் அசந்து தூங்கிய சமயத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மனிடம் இருந்து படைப்புக்கு ஆதாரமான வேதங்களை திருடிச் சென்று விட்டான். இதனால் உலகம் சம்பித்தது. பிரம்மன் செய்வதறியாது திகைத்து பரந்தாமனை துதித்து வேதங்களை மீட்டுத் தருமாறு வேண்டினார். அதே நேரத்தில் சத்தியவிரதன் என்ற மன்னன் நீரையே உணவாக கொண்டு கடும் தவம் செய்து ஆற்றில் 2 கைகளாலும் நீரை அள்ளிய போது சிறிய மீன் குஞ்சு ஒன்று கைகளில் வந்தது. அந்த மீன் அதிசயத்தக்க வகையில் பேசியது. மீன் மன்னனிடம், என்னை நீரில் மீண்டும் விட்டு விடாதீர்கள், விட்டால் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்றது. ஆச்சரியப்பட்ட மன்னன் தனது கமண்டலத்தில் போட்டுக்கொண்டான். அரண்மனை வந்ததும் மீன் அளவு வளர்ந்து விட்டது. உடனே பெரிய பாத்திரத்தில் மீனை விட்டனர். மீனானது மீண்டும் வளர்ந்தது. பிறகு குளத்தில் விட்டனர். குளத்தை விட மீன் பெரிதாக வளர்ந்தது. இறுதியில் மன்னன் கடலில் விட்டதும் கடலை விட பெரிதாக மீன் காட்சியளித்தது. மன்னனுக்கு அப்போதுதான் உரைத்தது, தான் வழிபடும் திருமாலே இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் என்று. பரந்தாமா, தாங்கள் இந்த உருவம் பெற்றதற்கும் என்னிடம் வருவதற்கும் காரணம் என்ன என்று கேட்டான். அப்போது மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு, மன்னா, வருகின்ற 7வது நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது. அச்சமயம் பெரிய படகு ஒன்று இங்கே வரும். அதில் உலகை காக்கும் பொருட்டு நீ உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஏற்றிவிடு. பிரளய வெள்ளத்தில் அந்த படகு மிதக்கும். நான் மச்ச அவதாரம் எடுத்து உலக உயிர்களை காப்பாற்றி அசுரனிடம் போரிட்டு அவனை அழித்து வேதங்களை மீட்டு வருவேன் என்று மன்னனுக்கு மச்ச புராணத்தையும் உபதேசித்தார். இறைவன் மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்ட பெருமை உடையது இத்திருத்தலம். மச்ச அவதாரத்தில் இருந்து சுய உருவம் அடைய பரந்தாமன் முயற்சித்த போது அசுரனை கொன்ற தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை. இதனால் அவர் இத்திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி சிவனருளால் மகாவிஷ்ணு சுய உருவம் அடைந்ததாக தலபுராணம் கூறுகின்றது. மகாவிஷ்ணுடன் தேவர்களும் பிரம்மாவும் இத்திருத்தலத்து இறைவனை வணங்கி பேறு பெற்றுள்ளனர். நீர் ராசிக்காரர்கள் அனைவரும் கட்டாயம் ஒருமுறை வந்து வழிபட்டால் மகாவிஷ்ணு உலகை காத்து வேதத்தை மீட்டு அசுரனை கொன்ற தோஷம் நிவர்த்தி அடைந்தது போல இவர்களும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வளங்களும் பெற்று வளமான வாழ்வு வாழ்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க வளமுடன்.